பாருங்க, இந்த மாதிரி வெங்காய தொக்கு வச்சுக்கிட்டு நம்ம சாதத்துலேயும் பெரட்டி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது இதில் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காய சாம்பார் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு வெங்காய தொக்கு செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அட்டகாசமான வெங்காய தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வெங்காய தொக்கு ஒன்று செஞ்சு வச்சா போதும், நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கும் தொட்டு விட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் இதை நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக என்னென்ன மெஷர்மெண்ட்டு போட்டு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 27 வகையான பொடிகள்லாம் கிடைக்கிது. அதில் சத்து மாவு, இடியாப்ப மாவு, கொள்ளு மாவு எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு வேணுன்றத வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு வெங்காயத்தொக்கு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கிறதுக்கு ஒரு 10 மிளகு எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரமும் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா அப்புறம் கசப்பு சுவை வந்துடும், வெந்தயத்தோட கசப்பு சுவையும் இன்னும் ஜாஸ்தி வந்துடும். இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 200 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். இது 1 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம். பாருங்க, இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஒரு 3 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த எண்ணெயெல்லாம் அப்படி நல்லா அப்படி வெங்காயத்தை அப்படி வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் ஓரமாக வந்துடும். இந்த வெங்காயத்தை மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மை இதில் பட்டிருக்கோம். 1 நிமிஷம் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா சடசடான்னு சவுண்டு வந்து இந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மை எல்லாமே போயிடும். பாருங்கள், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு இதில் வந்து தூசியெல்லாம் எதாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதிலே பிச்சு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ இதை மட்டும் அரைச்சிருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு 2 சேர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிட்ருக்க டைமில் 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இல்லை ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். போடும் போதே என்ன பண்ணலாம், இதை ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர். இதில் எந்த கெமிக்கலோ கலரோ எதுவுமே நான் சேர்க்கலை. 1 கிலோ வெங்காயத்துக்கு 30 கிராம் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். லேசாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு உடனே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு பாருங்கள்,
இப்போ வந்து லேசாக அந்த மாதிரி மூடி வைக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வைக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து நல்லா கலக்கி விடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பொடியுமே இந்த நேரத்தில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல சுவை வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இதுமாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க. பாருங்கள் இந்த வெந்தயம் வெல்லம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். இது இன்னும் 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், எடுத்துடலாம். இப்போ நம்ம 2-3 வாட்டி இதை வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டாச்சு. நல்ல எண்ணெய் எல்லாமும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாகவே போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சக்கை மாதிரி இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். நாக்கில் வச்ச உடனே நல்லா மெத்துன்னு இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள் இதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா போதும். நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வெங்காய தொக்கு வச்சுக்கிட்டு நம்ம சாதத்துலேயும் பெரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது இதில் 1 ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காய சாம்பார் வச்சுட்டு இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு வெங்காய தொக்கு செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதே வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் 1 வாரத்துக்கு இது கெட்டே போகாது. அதுவும் நீங்கள் ஈரமான கரண்டியெல்லாம் தொடாமல் அந்த பாட்டிலுக்குள்ளே வைக்காமல் நல்ல ஈரம் இல்லாத கரண்டியாக நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1 வாரத்துக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு தொக்கை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே வச்சு சாப்பிடும் போது நல்லா ஜம்முன்னு இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.